Hi guys, அறிவோம் தையலை அதிநுட்பமாய் நம்ம சுடிதார் தைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுடிதார் தைக்கிறதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு நாள் முழுசாக சுடிதாரை தைக்கிறதையும் ஒரு வீடியோவை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போது ஒரு சுடிதார் தைக்கணும்னா என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல உயரம் தேவை. அதாவது ஷோல்டரில் ஆரம்பித்து நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை நம்ம வச்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய மொத்த உயரம். அப்படி நம்ம டேப்பை வச்சு அளவெடுக்கிறப்பவே நம்ம சுடிதாருக்கெலாம் தைக்கிறப்ப நமக்கு கரெக்டான அளவு வேணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தங்களை விட்டு உயரம் அளக்க சொல்கிறது தான் சரிங்களா? இப்போ நான் இந்த ஸ்டார்டிங் இடம் இருக்கு இல்லையா, அதை இங்கே வச்சுருக்கிறேன். இங்கே வச்சுட்டு எவ்வளோ லென்த்து தேவையோ அதை நாம் எடுத்துக்கலாம் உயரத்துக்கு. அதை எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே டேப்பை எடுக்காமலே இடுப்பு வரைக்கும் உள்ள உயரத்தை நாம் எடுத்துக்கணும். அதாவது இந்த கை மடிக்கிற இடம்னு சொல்லியிருக்கிறேன், இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இடுப்பு உயரம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அடுத்தது நம்மளுடைய ஹிப்பு வரைக்கும் உள்ள லென்த்து. இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதையும் நம்ம டேப்பை அங்கேருந்து எடுக்காமலே அப்படியே நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா இடுப்பில் இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கே இறக்கி அங்கேருந்தே ஓப்பன் வச்சிட சொல்கிறாங்க. அப்படி தைச்சிக்கணுன்னா அது அவங்கவுங்க இஷ்டம். மற்றபடி நம்ம இடுப்பு வரைக்கும் ஒரு உயரம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து அதாவது 7, 7.5, 8 இந்த 3 அளவில் ஒரு அளவை நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும். ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 7 வச்சுக்கிட்டாலே போதும். அல்லது நல்ல உயரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 8 வச்சுக்கலாம். அந்த உயரம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம 3 உயரம் எடுத்துக்கிட்டோமா, அதே மாதிரி 3 சுற்றளவையும் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவை எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவை எடுக்கிறப்ப டேப்பை வச்சு சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். டேப்புக்குள்ளே ஒரு 2 விரலை வேணால் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய மார்பு சுற்றளவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு, அவங்கவுங்களுக்கான இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நம்ம சரியாக எடுத்துக்கணும். ஒரு 2 விரல் உள்ள டேப்புக்குள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம அளவு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். ஹிப் ரவுண்டு, இந்த ஹிப் ரவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல நல்ல அகலமான இடத்த நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ 3 சுற்றளவு எடுத்துருக்குறோம், 3 உயரம் எடுத்துருக்குறோம். இதை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஷோல்டரோட அகலத்தை எடுத்துக்கணும். இப்போ நம்ம தைக்க போகிற சுடிதார் ஃபுல்லாக கவர் பண்ணினாப்புல காலர் நெக் சுடிதார், அதாவது நேரு காலர்னு சொல்லுவோம் இல்லையா, சின்னதாக காலர் வச்சு அந்த மாதிரியான ஒரு காலர் நெக் சுடிதார் தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். அதனாலேயே ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துக்கணும். ஷோல்டர் இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் உள்ள அளவை நாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பின்பக்கம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தவங்களுக்கு எடுத்தாலும் சரி, தனக்கு தானாகவே எடுக்கிறதா இருந்தாலும் இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த் நம்ம இஷ்டம். ஆனால் யாராக இருந்தாலும் இந்த சென்டரில், அதாவது ஷோல்டரில் ஆரம்பித்து ஒரு 6, 6.5 அப்படிங்கிற இடத்துல நம்ம கை சுற்றளவை எடுத்துக்கணும். இந்த அளவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். இதை வச்சு நாம் இந்த ஆம் ஹோல் அளக்கிறதுக்கான அளவை நாம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ குறுகலான ஒரு நெக், ஃபுல் கவர் பண்ணுறாப்புல நேரு காலர் நெக்கு தைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளுடைய நெக்கை இப்படி அளவு எடுத்துருங்க. இப்படி கொண்டு இந்த குழி இருக்கு இல்லையா, தொண்டை குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் எடுத்துருவோம். அடுத்தது நார்மல் பேண்ட்டுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பேண்ட்டு தைக்கிறதுக்கும் நாம் இந்த கணுக்கால் முட்டி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்தோம்னா போதும். ரொம்ப கீழெல்லாம் எடுக்க தேவையில்லை. மொத்தம் 3 அளவு தான். பேண்ட்டு தைக்கிறதுக்கு எல்லாமே 3 தான். சாதா பேண்ட்டு தைக்கணும்னா மொத்த உயரம், இடுப்பு சுற்றளவு, ஹிப் ரவுண்டு, இந்த 3 அளவு இருந்தால் போதும். ஓகே காய்ஸ், நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக சுடிதார் தைக்க கற்றுக்கலாம். வணக்கம்.